பாபிலோனியன்ஸ் 4000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து சீசன் ஆஃப் பிளான்டிங் அதை தான் வந்து அவங்க நியூ இயரா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஜனவரி கிடையாது, மிட் மார்ச். அப்போ வந்து ஒரு 12 நாட்கள் ஒரு ரிலிஜியஸ் ஃபெஸ்டிவல் மாதிரி அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபெஸ்டிவலுக்கு பேரு அகிட்டு. இந்த அகிட்டு ஃபெஸ்டிவல்ல அவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புதுசா ஒரு மன்னருக்கு அங்கீகாரம் கொடுத்து க்ரௌன் பண்ணுவாங்க. அந்த மன்னர்கிட்ட சபதமும் எடுப்பாங்க. இந்த மாதிரி நாங்க உங்களுக்கு லாயலா இருப்போம், உங்களுக்கு விசுவாசமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா ஏற்கனவே இருந்த மன்னர்கிட்டயும் அவங்க அதை ரீஅஃபர்ம் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய லாயல்ட்டியை. சரி, இதுக்கப்புறமா அதுதான் முக்கியமான விஷயம். கடவுள்கிட்ட ஒரு சில உறுதிமொழிகள் எடுக்கிறாங்க. அதாவது இந்த வருஷம் நாங்க வாங்கின கடனை நாங்க நிச்சயமா திரும்ப செலுத்திடுவோம், ஏதாவது ஒரு பொருளை கடனா வாங்கியிருந்தோம்னா அதை திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. எதுக்காக அப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. இந்த வருஷத்துல நம்ம அதை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷம் கடவுள் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணி நமக்கு நல்ல ஒரு ஆண்டா வரக்கூடிய இயர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க. ஸோ இப்படிதான் வந்து இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் தொடங்கி இருக்கு.